இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தளபதி விஜய் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, அதே மாதிரி ரெக்கார்ட் மேக்கர், இந்த மாதிரி வந்து வந்தது. அதே மாதிரி ஒரு நியூ ரெக்கார்டு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டாக செட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து உச்சத்துக்கு வந்தார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது யாரையும் வந்து புண்படுத்துறது அந்த மாதிரி ஒரு இது நோக்கம் இல்லை. அவர் வந்த பாதையை நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து 1992 இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாலும் 1993 வந்து செந்தூர பாண்டி மூலமாக தான் வந்து அவருக்கு வந்து ஓரளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகன், தேவா, விஷ்ணுல தான் வந்து ஒரு ரசிகர்களை கவர்ந்தது வந்து அந்த சின்ன சின்ன சேட்டைகள், அதே மாதிரி டான்ஸு, அந்த மாதிரி வந்ததுல அவர் ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கிட்டே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாப்பாக தான் வந்தது. அப்புறம் 1996 பூவே உனக்காக, 1997 வந்து லவ் டுடே, 1997 வந்து ஒன்ஸ் மோர், 1997 வந்து காதலுக்கு மரியாதை, நேருக்கு நேர், இந்த படங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இது பண்ணுச்சு. இதுல வந்து மெயினாக எஸ்பெஷலி காதலுக்கு மரியாதை அவரோட ஜானரையே மாத்துச்சு. அந்த அளவுக்கு அது பெரிய ஹிட்டும் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினைத்தேன் வந்த பிரியமுடம்லாம் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணார் 1998. 1999 வந்து சுல்லாமனம் ஃபிலிம் வந்து அவருக்கு வந்து அதுக்கு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1999 அதுக்கடுத்து அவருக்கு தொடர்ந்து ஃப்ளாப்பான ஒரு இயராகவே வந்தது. அதுக்கடுத்து 1999 வந்து என்றென்றும் காதல், 1999 வந்த நெஞ்சினிலே, 1999 வந்த மின்சார கண்ணம், அடுத்து வந்த கண்ணுக்குள் நிலவு 2000 வந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து அதுக்கடுத்து தான் அவர் அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த காஸ்டியூம் இதெல்லாமே மாற்றிருப்பார். அதுதான் வந்து அதுக்கப்புறம் தான் 2000 வந்து பூச்சி. அதுக்கடுத்து தொடர்ந்து இந்த 2001 தான் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பீக்கை கொடுத்தது. ரசிகர்கள் இவ்வளவு தூரம் அவரை கொண்டாடுறதுக்கு காரணமா இருந்த இயரு படமும் இதுதான். 2000 வந்த குஷி, 2000 வந்த பிரியமானவளே, 2001 வந்த ஃப்ரெண்ட்ஸு, 2001 வந்த பத்ரி, 2001 வந்த ஷாஜகான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 அப்புறம் மறுபடியும் வந்து அவருக்கு வந்து இறங்கு முகமாகவே இருந்தது. இந்த இயரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் அதுக்கடுத்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையா இருந்த ஒரு வருடங்கள். அப்போ வந்த படங்கள் தான் வந்து இது 2002 வந்த தமிழன், 2002 வந்த யூத், 2002 வந்த பகவதி, 2003 வந்த வசீகரா, 2003 வந்த புதிய இது எல்லாமே வந்து இதுல யூத் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். யூத்தும் பகவதியும் இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆவரேஜான படங்கள் தான். அதுக்கப்புறமா தான் வந்து அவரு அதுக்கு அடுத்த வந்து ஆக்ஷன் ஓரியன்டுக்கு வந்து ரெடியானது. அந்த படம் தான் வந்து திருமலைக்கு அப்புறம் வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு ஏறுமுகம். திருமலை வந்து அவர் நினைச்ச மாதிரி கமர்ஷியல் எலமெண்டோட நல்ல ஹிட்டான மூவி. அதுக்கடுத்து வந்துச்சு 2004 கில்லி பிளாக் பஸ்டர். அதுக்கடுத்து 2004 வந்த மதுரை ஆவரேஜா தான் போச்சு. இப்போ 2005 திருப்பாச்சி, 2005 வந்து சச்சின், 2005 வந்து சிவகாசி. இந்த 5 படங்கள் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஹிட் கொடுத்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2006 இருந்து அவருக்கு மறுபடியும் ஒரு சர்க்கிள் வந்து ஆதி வந்து 2006 சர்க்கிள். அதுக்கடுத்து வருஷத்துக்கு ஒரு படமா மாறிச்சு அவரோட படங்கள். 2007 பார்த்தீங்க அப்படின்னா போக்கிரி வந்து அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் அவருக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு ரெடியாகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2007 இருந்து 2010 வரைக்குமே அவருக்கு வந்து ஒரு 3 வருஷம் வந்து அவருக்கு படங்களே பெருசா போகல. இப்பதான் இந்த கட்டத்துல தான் வந்து அவர் வந்து நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு வந்து ஆளானாரு. 2007 வந்த அழகிய தமிழ்மகன், அதுக்கடுத்து 2008 வந்த குருவி, 2009 வந்த வில்லு, 2009 வந்த வேட்டைக்காரன், 2010 வந்த சுறா. இந்த படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப அவரோட கேரியர்ல ரொம்ப ஆவரேஜா போன படங்கள்.
அதுக்கப்புறமா தான் வந்து வேலாயுதம் வந்தது. வேலாயுதத்துக்கு வந்து நிறைய சிரமப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு ஆவரேஜா போச்சு. அதுக்கப்புறம் தான் 2011 வேலாயுதம் வந்து வேலாயுதத்துல இருந்து அதுக்கடுத்த பீக் வந்து அவருக்கு ஆரம்பிச்சிச்சு. 2012 வந்து நண்பன், 2012 வந்து துப்பாக்கி, 2013 வந்து தலைவா. தலைவாவுக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. தலைவா வந்து லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால வந்து அது வந்து ஆவரேஜான ஃபிலிம் தான். அப்புறம் ஜில்லாவும் ஓரளவுக்கு ஆவரேஜான ஃபிலிம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த 2012 வந்து இந்த துப்பாக்கி தான் வந்து அதுக்கு அடுத்த மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ண முதல் படமும் அதுதான், 150 கோடி கலெக்ஷன் பண்ண முதல் படமும் அது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே வந்து காம்பினேஷன்ல வந்து 2014 வந்து தலைவாக்கு அடுத்து வந்த கத்தி, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா 150 கோடிக்கு பக்கத்துல ரிலீஸ் 150 கோடிக்கு மேல வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. அப்புறம் 2015 வந்து புலி, அவருக்கு மிகப்பெரிய தோல்வி படம். 2016 வந்து தெரி, அது இதுதான் இப்பதான் முதல் முறையா வந்து அட்லியோட ஜாயின் பண்றாரு. இதுல இருந்து அவருக்கு வந்து மாஸ் ஓரியன்டு. அதுக்கப்புறம் வந்து 150 கோடி மேல 200 கோடியை டச் பண்ற அளவுக்கு அதுக்கடுத்து அவரோட மார்க்கெட்டு பிசினஸ் போனது. அதுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் 2016 வந்து தெரி. 2019 வந்து பைரவா வந்து ஆவரேஜா தான் போச்சு. ஆனா நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் இது வந்து ஒரு 100 கோடி ஒரு திரைப்படமா தான் இருந்தது. அப்புறம் 2017 அடுத்து வந்து மெர்சல், அதே அட்லியோட மறுபடியும் இணைஞ்சது. இது ஃபர்ஸ்ட் 250 கோடி அவருக்கு. அதுக்கடுத்து வந்து 2018 வந்த சர்க்கார், இதுவும் 250 கோடி. அதுக்கடுத்து இந்த 2019 வந்து பிகல், இது 300 கோடி. அதுக்கடுத்து 2020 வந்து படங்கள் வரல. 2021 வந்து 250 கோடி மாஸ்டர். பீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2022 வந்துச்சு. இதுவும் கலவையான விமர்சனம். பீஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஏற்ற மாசான பிலிம், அந்த நெகட்டிவ் இல்லாத படங்கள் இன்னும் வரல. 2022 பீஸ்ட், 2023 வாரிசு, 2023 லியோ, 2024 கோட். இது 4 படமுமே வந்து மக்கள்கிட்ட வந்து கலவையான விமர்சனங்கள் தான் பெற்றுச்சு. ஆனா இருந்தாலும் வந்து விஜயோட அந்த பீக் மாசனால வந்து பீஸ்ட் பாத்தீங்கன்னா 250 கோடி, இது வாரிசு 300 கோடி, இது 620 கோடி ஜெயிலர், இது லியோ வந்து 620 கோடி. 2024 வந்து போட்டு, இப்ப அதுவும் பாத்தீங்க அப்படின்னா 450 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு.